ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ண பர்சன்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், பர்சனல் ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Chariot, okay. Ten of Swords. Ten of Wands. Seven of Wands. Knight of Wands. Okay. Ace of Swords. Okay. Three of Pentacles. Magician. Ten of Cups. Okay. Seven of Swords. Eight of Swords. Eight of Pentacles. Okay. Bottom of the deck, World. Four of Pentacles. Six of Swords. Page of Swords. Queen of Cups. Ace of Wands. Star. Four of Swords. Three of Pentacles. Okay. Page of Cups. Justice. Strength. Page of Pentacles. Three of Cups. Okay. ஓகே. இன்றைக்கி வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் மைண்டில் இருக்கிற பர்சன்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகுமா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். காலோ மெசேஜோ சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணதுக்கான ஒரு சான்சஸ் உங்களுக்கு இருக்குது, அதை பற்றி தான் பார்க்குறோம். ஓகே. இது பர்சனல் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மொத்தவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே. எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போஸில் இருக்கிற பர்சன் பயங்கர ப்ரில்லியண்ட்டு. ஓகே. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே பயங்கர ஸ்நேகம் உண்டு. ஓகே. ஸ்நேகம் இல்லாமலாம் கிடையாது, பயங்கரமாக ஸ்நேகம் உண்டு. பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் பயங்கர ப்ரில்லியண்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஒரு பர்சனுக்கு ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், ஆசை, பாசம் எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணி வைக்கக்கூடிய கழிவு உண்டு.
ஓகே, இவர் மேபி மைண்டை டைவர்ட் பண்ண தெரிஞ்ச ஒரு வித்தக்காரனாக கூட இருக்கலாம். ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் ஒரு வித்தக்காரனாகும். ஓகே, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் இவருக்கு உங்கள் மேலே பயங்கர இஷ்டம் உண்டு, ஸ்நேகம் உண்டு, எல்லாம் உண்டு, ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் உண்டு. எல்லாம் இருந்தும் இவர் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் என்னென்னா, ஓகே, ஃபீலிங்ஸ் எமோஷனெல்லாம் தனக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு இவர் மைண்டை டைவர்ட் பண்ணுறாரு, கெரியரில் டைவர்ட் பண்ணுறாரு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வரட்டும், நீங்கள் கால் பண்ணட்டும், நீங்கள் மெசேஜ் பண்ணட்டும், நீங்களே வழியே வரட்டும். ஸோ அப்போ இவர் அப்போஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய டைமில் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் இந்த ஒரு பர்சனை சேசிங் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களா, அப்போ உங்களுக்கு எப்படி தோணும்? அவனுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் சொல்லலாம், ஒரு எமோஷன்ஸ் சொல்லலாம், அவன் பயங்கரமாக கெரியரில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறான் அப்படின்னு உங்களுக்கு அது ஃபீல் ஆகிற டைமில் வழியே நீங்களே இந்த ஒரு பர்சனை தேடி போவீங்கன்னு அப்படி இவருக்கு ஒரு ஃபீல் வந்துட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த ஒரு பர்சன் ப்ராக்டிக்கலாக பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறான், அப்போ அவனுக்கு நம்மளை குறித்து ஒரு ஃபீலிங்ஸோ ஒரு எமோஷன்ஸோ ஒன்றும் கிடையாது. அதனால தான் அவன் கெரியரில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. பயங்கர கிரிமினல். ஓகே, அவங்களுக்கு தெரியும் நம்ம ஃபீலிங்ஸ் எமோஷனெலாம் கொஞ்சம் சப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கெரியர்லையும் சக்ஸஸ் கிடைக்கும், ரிலேஷன்ஷிப்லையும் சக்ஸஸ் கிடைக்கும். இவருக்கு ஒரு தாட்ஸ் வந்துட்டு. ஓகே, இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். நீங்களும் வந்து ஒரு பர்சன் கம்யூனிகேஷன் பண்ணுறது ஆன்லைன் வழியாக இருக்கலாம். ஆன்லைன் வழியாக நீங்கள் வந்து கம்யூனிகேஷன்ஸ் நல்லா பண்ணியிருக்கலாம். அப்படியே இல்லைனா இந்த ஒரு பர்சன் ஏதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய டைமில் ஏதாவது பார்ட்டிக்கோ ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயாவது நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய டைமில் நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிட்டு எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு அவங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைங்க இந்த ஒரு பர்சன் ட்ராவல் ரிலேட்டடாக அதை பார்த்துட்ருக்கலாம். டோட்டலாக இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே, இந்த ஒரு பர்சன் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு மூவ் ஆன் ஆகிட்டு எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு. ஓகே, தென் இந்த ஒரு பர்சனுக்கு இஷ்டம் இல்லாமல் இஷ்டம் உண்டு. பட் என்ன சொல் பயங்கர ப்ராக்டிக்கல், ஸ்நேகத்தெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே சப்ரெஸ் பண்ணி வைக்க தெரிஞ்சிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இவருக்கு ரிலேஷன்ஷிப்பு ஸ்டார்ட் ஆகும்னு இவருக்கு ஒரு ட்ரீம் உண்டு. ட்ரீம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. பட் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியரும் உண்டு. மறுபடியும் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு செப்பரேஷன் இருக்கலாம். ஓகே, ஒன்லி உங்கள் மிஸ்டேக்கில் இருக்கலாம், இல்லைங்க அவங்க மிஸ்டேக்கில் இருக்கலாம். டோட்லி ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செப்பரேஷன் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் நானும் உங்களை ஏதாவது ஒரு வகையில் சீட் பண்ணிட்டு உண்டு, இல்லைனா உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன் கூட விளையாடிட்டு உண்டு. ஸோ அதனால தான் ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிருக்குது. அப்போ ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சு. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு டிசைர் இவருக்கு உண்டு, இல்லாமல் ஒன்றும் கிடையாது. பட் அதே சேம் இவருக்கு ஃபியர் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் க்ரோ பண்ணுறதுக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ஒரு நியூ பிகினிங் பண்ணணும் அப்படின்னா இவருக்கு ஒரு ஃபியர் உண்டு. காரணம் என்னென்னா மைண்ட் கேம் கழிச்சது, சீட்டிங் பண்ணது. ஸோ இதெல்லாம் நினைக்கக்கூடிய டைமில் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியர் உண்டு. ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் நீங்கள் ஒர்க் பிளேஸில் வச்சு மீட் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா மேபி 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க. தென் இந்த ஒரு பர்சன் ஒரு கட்டத்தில் இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு வேறு ஏதாவது ஒர்க் பிளேஸுக்கு ட்ராவல் ஆகி போயிருக்கலாம். எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு. ஓகே, ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் இந்த ஒரு பர்சனை ஏதாவது எல்லாம் சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லைங்க ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம், இல்லைங்க பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்ருக்கலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு கேட்டால் அஃப்கோர்ஸ் ஸ்நேகம் உண்டு. ஏன்னா அந்த ஒரு பர்சன் கூட நீங்கள் பயங்கரமாக எமோஷனலி கனெக்டட். இந்த ஒரு பர்சன் உங்களோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடிட்டு போனது, உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போனது, இந்த ஒரு சுச்சுவேஷனில் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த ஒரு பர்சனை எல்லாம் சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். அப்படியே பிளாக் பண்ணலைங்க ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இருக்கலாம். நீ என்னோடய ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட நீ விளையாடினால இனி நான் உன்னை தேடி வர மாட்டேன், என்னோட ஸ்நேகம் ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகமாக இருந்தீங்க நீ வா. ஏன்னா நீ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை மாத்திரம் எஃபோர்ட் கொடுக்கணுமோ, எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ, எல்லா இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்தேன். பட் எனக்கு நீ வலியும் வேதனையும் மட்டும் தான் கொடுத்தேன். ஸோ அதனால் இனி நானாக உன்னை தேடி வரப்போகிறது கிடையாது. உனக்கு பட் உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். பட் உனக்கு தேவைன்னா நீ என்னை டைரக்ட்லி வந்து நீ என்னோடய ஸ்நேகம் உனக்கு தேவை அப்படின்னா நீ வா, நானாக வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு பிஹேவ் பண்ணிட்டுருக்கலாம். உங்களுக்கு ஸ்நேகம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு. நீங்கள் பயங்கரமாக டவுன் தான். இந்த ஒரு பர்சன் இந்த மாதிரி பண்ணுறதை நினச்சி மூவ் ஆன் பண்ண ஆக்சுவலாக நல்லா மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு டோட்டலாக மூவ் ஆன் பண்ண முடியல. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்
வேண்டாம் வேண்டாம் நீங்கள் எத்தனை மாத்திரம் திங்க் பண்ணாலும் உங்களாலே மூவ் ஆன் பண்ண முடியலை. தென் அதுக்கு ஈக்குவலாக இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு இந்த ஒரு பர்சனோட வெளியே கெஞ்சுறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஓகே, மூவ் ஆன் பண்ண முடியலை. பட் அவனோட காலில் விழுந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் வேணும்னு கிடந்து கெஞ்சி கூத்தாடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால டோட்டலாக உங்களுக்கு மூவ் ஆன் பண்ண உங்களுக்குள்ள வலியை வேதனை உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுட்டு வந்தாவா வரட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறீங்க கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறோங்க. ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சன் அவங்களை ஆக்சுவலி ஸ்டாராக நினைக்கிறாங்க. மேபி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களோட பேச்சோ அழகோ சிரிப்போ ஏதாவது பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணலாம், இல்லைங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பயங்கர ஸ்டாராக இருக்கலாம். தென் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் அவங்களை எப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்க ஒரு ஸ்டாராக தான் நினைக்கிறாங்க. ஓகே, எனக்கு என்ன தோணுதோ இந்த ஒரு எல்லாம் இருக்குல்ல, இந்த ரிலேஷன்ஷிப்பில் எல்லாம் இருக்குல்ல, ஒரு சிலவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரெண்ட் வந்து இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வராங்க. மேபி உங்களுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அவங்களுக்கும் இடையில இல்லை நீங்களும் அவங்களும் ரொம்ப டீப்பாக நம்பின ஒரு பர்சனாக இருக்கலாம். 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, ஸோ அவங்க கிட்ட கேட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிருக்கலாம். எல்லாம் இருக்குல்ல ஒரு சிலவங்களுக்கு. ஓகே, ஆக்சுவலி இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாகவும் நல்லா தெரியுது. ஓகே, ஆக்சுவலி எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக டோட்டலாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. தென் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக செப்பரேஷன் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இவர் ட்ராமா கிரியேட் பண்ணி செப்பரேஷன் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு உண்டு, இல்லைங்க உங்களை விட்டு டோட்லி நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு. அப்போ இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த ஒரு பர்சனை எல்லாம் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க. காரணம் என்னன்னா, இந்த ஒரு பர்சன் உங்களோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட இவர் நல்ல மைண்ட் கேம் கழிச்சிட்டு உங்களை சீட் பண்ணிட்டு ஏமாற்றிட்டு. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சனை நீங்கள் எல்லா சோஷியல் மீடியா கரண்ட் சுச்சுவேஷனில் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஓகே, அப்படி பிளாக் பண்ணலைங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங் தான். ஓகே, அப்போ இந்த ஒரு பர்சன் என்னென்னா, இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னால இவருக்கு இப்போ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இப்போ இவர் ஆக்சுவலி இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னால இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களை பற்றி இவர் டேரெக்டாக ஏதாவது விஷயத்தில் தெரிஞ்சிருப்பார். இப்போ நீங்கள் எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ண போய் நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குன்னு இவருக்கு ஒன்றுமே தெரிய முடியல. ஓகே, அது இவங்களுக்கு ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை பற்றி இவருக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்குது, நீங்கள் இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்களா, இல்லைங்க நீங்கள் இந்த ஒரு பர்சனை விட்டுட்டு போயிடுவீங்களா. ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஸ்டார், ஆக்சுவலி இவர் உங்களை ஸ்டாராக நினைக்கிறாரு. ஓகே, நீங்கள் ஒரு பயங்கர ஸ்டார்னு நினைக்கிறாங்க, உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கும், நீங்கள் அழகாக இருக்கிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களை வேறு யாரை தட்டிட்டு போயிடுவாங்களோ அந்த ஒரு பயமே இவருக்கு உண்டு. ஆனால் நீங்கள் சோஷியல் மீடியா வர பிளாக் பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு டீட்டெயில் எதுவுமே இருக்குது ஒரு போஸ்ட் எனக்கு தெரியலை, எதுவுமே தெரியறதுனால ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறீங்க, இந்த ஒரு போஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது, அதெல்லாம் திங்க் பண்ணும் போது இவருக்கு அது ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகுது. அது திங்க் பண்ணி ஏன் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் நம்மளை காண்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்க, ஏன் நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணாமல் இருக்காங்க, ஏன் நம்மக்கிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்ருக்காங்க, அவங்க மனசில் இல்லையா. ஸோ எத்தனை மாத்திரம் நம்ம தப்பு பண்ணாலும் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களே, இப்போ ஏன் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகுது. ஓகே, இவர் ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட இவரோட ஃப்ரெண்ட்ஸோ யாராவது இவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்குறாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஒரு பர்சன் தன்னோட யாராவது, ஏன்னா நீங்கள் இப்போ டேரெக்டாக இந்த ஒரு பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாது, இந்த ஒரு பர்சனோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் வேறு யாருக்கிட்ட உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே, அந்த ஆள் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. மேபி அந்த ஆள் உங்களை பற்றி நல்லாவும் சொல்லிக் கொடுக்கலாம், நெகட்டிவாகவும் சொல்லிக் கொடுக்கலாம். பட் இவர் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் உங்களோட டீட்டெயிலை வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. மேபி இந்த ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க இருக்காங்களே, இவங்க வந்து நல்லா சொல்லிக் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, நெகட்டிவாக சொல்லிக் கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகே, மேபி இதில் ஒரு சிலவங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ்னால நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ்னால நீங்கள் கோர்ட்டு கேஸு டிவோர்ஸ் இந்த மாதிரி வந்துருக்கலாம். ஓகே, இவர் உங்கள் லைஃப்பில் வந்து போய் இவர் ஸ்டார்டிங்லேருந்தே மேபி உங்களோட ஏஜ் குறைஞ்ச ஒரு பர்சனாக இருக்கலாம், அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு பர்சனோட ஏஜ் அதிகமாக இருக்கலாம்.
இவர் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து போய் இவர் எமோஷ்னலாக கொஞ்சம் டவுனாக இருக்கிற டைமில் அந்த ஒரு பர்சன் உங்களை தேடி வந்தாகும். நீங்கள் கொஞ்சம் எமோஷ்னல் சப்போர்ட் கொடுத்து கொஞ்சம் பீஸ் கொடுத்தோன்னா மறுபடியும் உங்களை விட்டு போயாகும். மறுபடியும் இவர் எமோஷ்னலாக டவுன் ஆகிற டைமில் அப்போது இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் இருந்திருக்கும். ஓகே, இப்போ டோட்லாம் இவருக்கு உங்கள் மேலே ஸ்னேகம் உண்டா கேட்டால் அப்கோர்ஸ் ஸ்னேகம் உண்டு. பட் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் அதில் ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, நம்ம போகக்கூடாது, நம்ம கால் பண்ணக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை, இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியர் உண்டு. ஏன்னா நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லாம் சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இவருக்கு இந்த உங்கள் மேலே பயங்கர ஸ்னேகம் உண்டு, பயங்கர அட்ராக்ஷன் உண்டு. ஏன்னா அவர் உங்களை ஸ்டாராக நினைக்கிறாங்க, உங்களை தேடி வரணும்னு அவங்களுக்கு தாட்ஸ் உண்டு, இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும்னு தாட்ஸ் உண்டு. ஆனால் இவராக வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவரை வந்தாச்சுன்னா இவராக இந்த ரிலேஷிப்பை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மேபி ஃபியராக இருக்கலாம். காரணம் எல்லா வாட்டி இந்த ரிலேஷிப் வந்து ஒரு செப்பரேட் ஸ்டேஜில் வரும்போது எல்லா வாட்டி இந்த ரிலேஷிப் நீங்கள் தான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்களா இருக்கும். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அப்போ இவர் ஃபீலிங்ஸ் இருந்தும் ஸ்னேகம் இருந்தும் எமோஷன்ஸ் இருந்தும் எல்லாத்தையும் தனக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் எல்லா வாட்டி நீங்கள் தானே போவீங்க, இந்த வாட்டி இவங்களே வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, பட் நீங்கள் பயங்கர கோவத்தில் இருக்கிறீங்க. ஓகே, இந்த வாட்டி நீங்கள் நானாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு அது ஃபீலிங்ஸ் உண்டு, நீங்கள் பயங்கர டவுன் தான், உங்களுக்கு மூவானே பண்ண முடியலை, நீங்கள் பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டு உண்டு. பட் என்ன இருந்தாலும் இந்த வாட்டி நானும் பார்த்துக்கலாம். ஏன்னா உன் விருப்பத்துக்கு வர்றேன், உன் விருப்பத்துக்கு போகிறேன், இந்த வாட்டி நான் வரைய மாட்டேன். எனக்கு எவ்வளோ வலிக்கட்டும், எனக்கு கண்ணிருந்து கண்ணீரே வரட்டும், எனக்கு எவ்வளோ வலிக்கட்டும், இந்த வாட்டி நான் வரவே மாட்டேன், வேணா நீ வா, நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க. ஓகே, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. இவங்களுக்கும் உங்களை பற்றின டீட்டெயில் கிடைக்கல, ஏதோ ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு உங்களோட டீட்டெயில் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டோட்டலாக ஆள் வந்து பார்த்திங்கன்னா சேடோ டிப்ரெஷனோ அப்படி எதுவுமே நமக்கு கார்டு வரல. வேறு ஒன்றும் இல்லை, இவருக்கு என்ன ஒரு பயம்னா நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து கொடுக்குற ஒரு ஸ்னேகம், ஒரு அன்கண்டிஷனல் ஸ்னேகம், இவங்கள மாதிரி யாருமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட பேச்சு சிரிப்பு எல்லாருமே ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிவிடும். ஸோ அதனால் ஒரு லைஃப்பில் இப்போ சில பர்சன்ஸ் வந்து அழகாகவும் இருப்பாங்க, நல்லா வந்து ஒரு உண்மையாகவும் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பீங்க. அழகாகவும் இருப்பீங்க, உண்மையாகவும் இருப்பீங்க. மேபி உங்களோட கேரக்டர்ஸ் ஒரு நல்ல அழகான ஒரு கேரக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ அதனால் இவருக்கு என்னென்னா உங்களை விட்டு கொடுக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் விட்டுட்டு போயிடக்கூடாது, உங்களை விட்டு கழியக்கூடாது, உங்களை என் லைஃப்பில் தக்க வச்சுக்கணும், கடைசி வரைக்கும் உங்களை வந்து லைஃப்பில் தக்க வச்சுக்கணும், அப்படி தான் அந்த ஒரு பர்சன் நினைக்கிறாங்க. இவர் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் இவர் உங்களை மூவ் ஆன் ஆகிட்டு கிடையாது, இவங்க வந்து உங்களை ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாங்க. உங்களை மறக்கணும், நீங்கள் இந்த ஒரு பர்சன் லைஃப்பை விட்டு நீங்கள் போயிடணும்னு இவர் ஒரு நாளும் திங்க் பண்ணிட்டு இல்லை. காரணம் என்னென்னா இவருக்கு எப்போவுமே நீங்கள் வேணும். ஏன்னா இவருக்கு எமோஷனல் டவுன் ஆக ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட வரும்போது இவருக்கு ஒரு எமோஷனல் பீஸ் கிடைக்கும். ஓகே, எமோஷ்னல் ஒரு பீஸ் கிடைக்கும், எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகே, அதனால் தனக்கு லைஃப்பில் எப்போவுமே நீங்கள் வேணும் தான் இவர் திங்க் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஒரு பிடி கொடுக்குறாங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த ஒரு பர்சனோட மைண்டில் வந்து எனி டைம் உங்களோட தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்தாலும் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் இருக்கிற ஒரே ஒரு தாட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, நீங்கள் இந்த பர்சனை விட்டு போயிடக்கூடாது. ஸோ உங்களோட தாட்ஸ் மட்டும் அந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே உண்டு. இவருக்கு ஒரு ஃபியரும் உண்டு, நீங்கள் உங்களுக்கு வேறு யாரும் தட்டிட்டு போயிடக்கூடாது, நீங்கள் வேறு யாருக்கும் லைஃப்பில் என்ட்ரு ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஏதாவது எப்படியாவது போய் பேசி சமாதானப்படுத்தி எப்பவுமே நம்ம லைஃப்பில் தக்க வச்சுக்கணும், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பயங்கரமாக ஸ்டாப் பண்ணுறாங்க இந்த ஒரு பர்சன். ஆக்சுவலி அது பயங்கரமாக ஸ்டாப் பண்ணுறாங்க. பட் உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்காதுன்னு இவருக்கு அது போர்டு தான் ஃபீல் ஆகுது மேபி. ஓகே, இல்லைங்க எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் பார்ட்டிலையோ ஃபங்க்ஷன்லையோ போகக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா உங்கள் கூட செலிப்ரேட் பண்ணணும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கள் கூட வந்து ஒரு 10 மினிட்ஸாவது சிரித்து பேசணும், இந்த ஒரு பர்சன் நினைக்காம ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில்
ஆக்சுவலி இவருக்கு அது தெரியுது. ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் இப்போ இந்த மாதிரி ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நம்மள எல்லாம் சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, நம்ம வந்து இன்ஜஸ்டிஸ் அந்த ஒரு போஸ்டர்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு அந்த ஒரு போஸ்டோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட நம்ம விளையாடிட்டோண்டு. ஸோ அதனால தான் அவங்க இந்த மாதிரி இருக்காங்க. பட் நம்ம டவுட்டில் நம்ம பிஹேவ் பண்ணது எல்லாமே ஒரு இன்ஜஸ்டிஸான ஒரு விஷயங்கள் தான். நமக்கு ஒரு பர்சன் லைஃப்பில் ஜஸ்டிஸ் கொடுக்கணும். இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு பர்சன் என்னோட ஜஸ்டிஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தப்பு என் மேலே. அப்போ நான் தான் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த தப்பு என் மேலே. ஏன்னா நான் எப்போவுமே நம்ம வந்து என்ன பண்ணாலும் அப்போஸ் இருக்க பர்சன் மறுபடியும் நம்மளை தேடி வருவாங்க. பட் இந்த வாட்டி அவங்க வராமல் இருக்காங்க. நான் அந்தளவுக்கு இந்த ஒரு பர்சனை ஹர்ட் ஆக்கிட்டோம். அந்தளவுக்கு நான் இன்ஜஸ்டிஸாக நடந்துட்டு உண்டு. ஸோ அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் அவங்க என் மேலோட கோவத்தில் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு கோவத்தில் இருக்காங்கன்னு இவர் நினச்சிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் இவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. செல்ஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் கெரியரில் மைண்டை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுவோம். அப்போ அவங்களா ஒரு மெசேஜோ கம்யூனிகேஷனோ பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு இவருக்கு ஒரு தாட்ஸ் உண்டு. பட் இங்கே ஒன்றும் நடக்கலை. இவர் வெயிட் பண்ணி லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இங்கே நடக்கலை. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் ஏதோ ஃப்ரெண்டுன்னு ஆக்சுவலி ஒரு ஏதோ ஃப்ரெண்டு இவருக்கு அடிக்கடி உங்களை பற்றி டீட்டெயில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்களே. மேபி அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரோ உங்களை பற்றி ஏதாவது நெகட்டிவாக சொல்லி கொடுக்கலாம். நெகட்டிவ் மீன்ஸ் அவங்க இப்போ வேறு யாரு கூடயோ என்ஜாய் பண்ணுறாங்க, ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக ஏதோ சொல்லி கொடுக்கலாம். இதெல்லாம் இவருக்கு ஒரு பயங்கர போர்டு தான் ஃபீல் ஆகுது. அதனால ஆக்சுவலி இந்த போஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் கரெக்டாக இந்த போஸ்ட் வந்து கம்யூனிகேஷனோட காரணம் இவர் யார்கிட்டையும் உங்களை பற்றி டீட்டெயில் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. பட் அந்த ஆள் இவருக்கு ஏதோ நெகட்டிவாக சொல்லி கொடுத்துட்டு இல்லை அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் ஆப்ஷன்ஸ்லாம் உண்டு, ஆஃபர்ஸ்லாம் உண்டு, அவங்க எங்கே போனாலும் அவங்க எல்லோரும் அட்ராக்ட் ஆகிடுவாங்க, அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க அப்படின்னு யாரோ இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் இந்த ஒரு பர்சன் கம்யூனிகேஷன் பண்ணணும், ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், எப்போவுமே வந்து தன்னோட லைஃப்பில் இவங்களை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுறாங்க. கம்யூனிகேஷன் கண்டிப்பாக பாசிபிள் ஆகும். பட் கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஓகே, கிளாரிட்டி மீன்ஸ் ஏன் வந்து உங்களை சீட்டிங் பண்ணாங்க, ஏன் உங்களை விட்டுட்டு போனாங்க, உங்களை விட்டுட்டு லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது இவர் என்னெல்லாம் வந்து வருத்தப்பட்டாங்க, என்னெல்லாம் ஃபீல் பண்ணாங்க, உங்களை பற்றி என்னெல்லாம் திங்க் பண்ணாங்க, என்ன சுச்சுவேஷன் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் குறித்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் கம்யூனிகேஷன் கட்டாயம் பாசிபிளாக. கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஹவர்ஸ்லேயும் 3 டேஸ்லேயும் 3 வீக்ஸ்லேயும் கம்யூனிகேஷன் வந்து பாசிபிள் ஆகும். ஓகே, ஏன்னா இவர் ஆக்சுவலி இல்லை லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்குல்ல, ஒரு சிலவங்க இந்த ஒரு பர்சன் உங்களை நேரில் வந்து மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ன தான் கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபீலிங்ஸும் எமோஷனும் டைவெர்ட் பண்ணிவிட்டு சப்ரஸ் பண்ணிவிட்டு இவர் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு இருந்தாலும், நீங்களாக வரட்டும்னு இருந்தாலும் லாங் டிஸ்டன்ஸ்னால இவருக்கு ஒரு ஃபியர் உண்டு. ஓகே, என்ன லாங் டிஸ்டன்ஸ்னால தட்டி போயிடுமோ, என்னை விட்டு போயிடுமோ அந்த ஒரு ஃபியர் உண்டு. அதனால் ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷனாக பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு இந்த ஒரு பர்சன் நினைக்கிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை ரீஸ்டார்ட் பண்ணணும் ஒரு டிசைன் இவருக்கு. அது மட்டுமே ரிலேஷன்ஷிப் வந்து இந்த செப்பரேஷன் ஆகி போயிடக்கூடாது, எண்டப் ஆகி போயிடக்கூடாது, மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகணும், மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ வேணும். ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி இந்த ஒரு பர்சனுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களோட வேல்யூ வர்த்து மனசிலாகாமல், ஏன்னா எப்போவுமே இந்த ஒரு பர்சன் உங்களை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தினாலும் எவ்வளோ அடித்தாலும் நீங்கள் தாங்கியிருப்பீங்க. ஓகே, ஸோ எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தினாலும் நீங்கள் இருப்பீங்கன்னு அந்த ஒரு தாட்டில் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு ட்ராமாட்டிக் க்ரியேட் பண்ணி அந்த ஒரு பர்சன் போயிட்டு உண்டு. அப்போ உங்களுக்கு டவுட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கலாம், ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கலாம், லைஃப் லாங் ஒன்று தான் கம்யூனிகேஷன் பண்ணுவேன், லைஃப் லாங் உங்கள் கூடயே இருப்பேன்னு சொல்லி இவர் உங்களுக்கு ஒரு பொய்யான ஒரு ப்ராமிசஸ் கொடுத்து இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு ஓடிட்டு உண்டு. பட் அங்கே போனப்பறம் இந்த ஆள் எதுவும் காண்டாக்ட் பண்ணிட்டு இல்லை. ஓகே, இவர் ஏதோ சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. அங்கே போனப்பறம் இப்போ நிறைய மனுஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்ட இருக்கும்போது ஒரு தாட்ஸ், வெளியே போனப்பறம் ஒரு தாட்ஸ் இருக்குல்ல. இப்போ சம்டைம் இப்போ ஊரில் இருக்காங்கன்னா அந்த ஊரில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்க. இதே லாங் டிஸ்டன்ஸ் சொல்லும்போது இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாம் டோட்லாம் மறந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகிடுவாங்கல்ல. அந்த சுச்சுவேஷனுக்கு இது ஒரு புது மனுஷங்க, புது பர்சன்ஸ் அந்த மாதிரி லைஃப்பில் வந்து வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் ஒரு பொய்யான ப்ராமிஸ் கொடுத்து உங்களை இந்த ஒரு பர்சன் தக்க வச்சுட்டு. பட் இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு போன பிறகு டோட்டில் எந்த ஒரு பர்சன் உங்களுக்கு எந்த ஒரு காலோ எந்த ஒரு கம்யூனிகேஷனோ எதுவுமே பண்ணாமல் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. இல்லைங்க நீங்கள் கால் பண்ணும்போது மெசேஜ் பண்ணும்போது இக்னோர் பண்ணிட்டு உண்டு. ஸோ இது உங்களை பயங்கரமாக ஹோட் ஆகியிருக்கும். அப்போ நீங்கள் கரண்ட் பிடிச்சி இந்த ஒரு பர்சன் பிளாக் பண்ணி வச்சுட்டு
உங்களுக்கு எவ்வளோ வலி வேதனை இருந்தாலும் இந்த வாட்டி போவே கூட நீங்கள் ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துருண்டு. ஸோ அப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் அந்த ஒரு பர்சனை தேடி தேடி போகும்போது இவங்களுக்கு உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட பவர், உங்களோட ஸ்நேகம் என்ன, உங்களோட மனசு என்ன, எதுவுமே இவருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் நீங்கள் இவரோட லைஃப்பில் இல்லை, நீங்கள் காண்டாக்ட் பண்ணதை கம்யூனிகேஷன் பண்ணணும்னு சொல்லும்போது இவருக்கு உங்களோட ஒர்த் என்ன, உங்களோட வேல்யூ என்ன, நீங்கள் கொடுத்த ஸ்நேகம் எத்தனை மாத்திரம் ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகமாக இருந்துச்சு இவருக்கே ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, அதனால தான் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணணும், உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு இவர் வந்து திங்க் பண்ணுறாங்க. ஓகே, கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். கம்யூனிகேஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா அப்போஸ் உங்களுக்கு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். என்ன சொல்கிறது, பயங்கர எப்போவுமே நம்ம லைஃப்பில் நினைக்கக்கூடிய விஷயம் இப்போ அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஜாபோ, ஒரு கெரியரோ, இல்லை ஒரு கம்யூனிகேஷனோ, ஆப்போசிட் இருக்க போஸ்ட் கிட்ட நீங்கள் என்ன அட்ராக்ட் பண்ணதாக இருந்தாலும் நீங்கள் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்கணும், பயங்கர பீஸாக இருக்கணும். நம்ம லைஃப்பில் நம்ம டவுனாக இருக்க ஒரு டைமில் நமக்கு லைஃப்பில் எதுவுமே நமக்கு நடக்காது, நல்ல விஷயங்கள் கூட நமக்கு நடக்கவே நடக்காது. அது நம்ம டவுனாக இருக்கிற டைமில் டோட்லி லைஃபும் டவுனாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஆப்போசிட் பர்சன் கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் நம்ம வர வைக்கணும் அப்படின்னா நம்மளோட வைப்ரேஷன் ஹையில் வச்சுக்கணும், பயங்கர பீஸாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு நல்ல விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு எனர்ஜியை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள், கிளைம் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு அப்போ கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே, தென் நமக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10. ஓகே, ஸோ அதை தவிர்த்து நமக்கு 333 இம்பார்ட்டன்ட். 333 கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 111 வந்து கண்டிப்பாக 111 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீஸ்டார்ட் ஆகும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மறுபடியும் ஒரு ரீஸ்டார்ட் ஆகும், ஒரு நியூ பிகினிங். ஏன்னா ஆளுக்கு டிசைர் உண்டு, இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும் ஒரு டிசைர் உண்டு. ஓகே, அதனால் கட்டாயம் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே, நமக்கு அப்போ இம்பார்ட்டன்ட் சொன்ன ஏஞ்சல் நம்ம 10 இம்பார்ட்டன்ட், 333 இம்பார்ட்டன்ட், 111 இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 8 important, 7 important, yes, 7 important, 8 important, 10 important, 11 important, 17 important, 21 important, ஓகே. ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கோ டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் மீட் பண்ண டேட்டோ இல்லைனா செப்பரேஷன் ஆன ஒரு டேட்டோ இதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். ஓகே, மேபி 44 ஏஜில் ஒரு போஸ்ட்டு நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பாக, இல்லைனா 33 இல்லைனா 44. ஓகே, இல்லைங்க 21. ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், 6 நம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.